ஓம். உமது பாகவதம் ஞானிகள் போற்றுபவை, துன்பத்தை துடைப்பவை, பாவங்களை போக்குபவை, பேரானந்தத்தை கொடுப்பவை. இத்தகைய பரிமைகளுடைய பாகவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களின் இதயங்களில் விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். என்றும் எப்போதும் ஆனந்தம் தரும் பாகவத் கதையில் இன்று முனிவர் விஸ்வாமித்திரரின் வாழ்வு தரும் செய்தியை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் வியப்பாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், இவர் மன்னர்களில் வலிமையானவராக காணப்படுகின்றார். அதே போன்று முனிவர்களிலும் வலிமை பெற்றவராக இருக்கின்றார். இதன் காரணமாக பக்தர்கள் இவரை ராஜரிஷி என்றும் பிரம்மரிஷி என்றும் சப்தரிஷி என்றும் அழைக்கின்றனர். அதை காட்டிலும் இவர் எண்ணற்ற மகான்களின் வாழ்க்கையில் தொடர்புள்ளவராக இருக்கின்றார். உதாரணமாக வசிஷ்டர், சுக்ராச்சாரியர், அகஸ்தியர் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல எண்ணற்ற மன்னர்களின் வாழ்விலும் தொடர்புடையவராக இவர் இருக்கின்றார். உதாரணமாக தசரத மகா சக்கரவர்த்தி, ஜனகர், துஷ்யந்தன், திரிசங்கு என்று பல மன்னர்களுடைய வாழ்விலும் இவருடைய வாழ்வு தொடர்புடையதாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இதனால்தான் இந்தியாவில் எண்ணற்ற முனிவர்கள், ரிஷிகள் வாழ்ந்திருந்தாலும் இவருடைய பெருமை இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம், இந்தியாவில் பல இடங்களில் அரிச்சந்திரன் மகாராஜருடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்வுகள் நடக்கும் சமயத்தில் அந்த நிகழ்வில் விஸ்வாமித்திரர் இடம்பெறுகின்றார். அதே போன்று அரிச்சந்திரனுடைய நாடகத்திலும் இவருடைய நிகழ்வானது வருகின்றது. இதன் வாயிலாக பல பக்தர்கள் விஸ்வாமித்திரரை அறிந்த வண்ணம் இருக்கின்றனர். இதை காட்டிலும் மேலாக பரசுராமருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நெருங்கிய ஒரு உறவு முறை இருக்கின்றது. அதாவது இளவரசி சத்யா, அவருடைய பேரன்தான் பரசுராமர், அவருடைய தம்பிதான் விஸ்வாமித்திரர் என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. இவர்களை பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன பார்த்தால், விஸ்வாமித்திரரை எடுத்துக்கொண்டால் பிறப்பால் சத்திரியராக இருந்தாலும் குணத்தால் அந்தணராக இருக்கின்றார். அதே போன்று பரசுராமர் அவர்கள் பிறப்பால் அந்தணராக இருந்தாலும் குணத்தால் சத்திரியராக இருக்கின்றார். இவ்வாறு பல பெருமைகளை உடைய விஸ்வாமித்திரருடைய பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமான தகவல்கள் இருந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது ஆதி காலத்தில் கன்யாகுச்சம் என்ற நாட்டை காதி என்ற மன்னன் ஆண்டு வருகின்றான். அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, பெயர் சத்யா. அந்த பெண்ணை மணப்பதற்காக ரிஷி முனிவர் அரண்மனைக்கு வருகின்றார். வந்து மன்னரிடம் அவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக கேட்கின்றார். இதன் விளைவாக மன்னர் தனக்கு இருந்த ஒரு மகளை முனிவருக்கு மனம் முடித்து கொடுத்து விடுகின்றார். பின்னர் தன்னுடைய நாட்டை ஆள்வதற்கு ஒரு இளவரசன் தேவைப்படுகின்றான். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையை காதி மன்னன் தன்னுடைய மனைவியிடம் இதை கூறுகின்றார். இதன் விளைவாக மன்னுடைய மனைவியும் அவருடைய மகளும் நேராக ரிஷிக் முனிவரை சந்திக்கின்றனர். ரிஷிக் முனிவர் மாமியாரையும் மகளையும் ஒருங்கே பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு
விசேஷம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கின்றார். அவ்வாறு வந்த காரணம் என்னவோ கேட்கும் பொழுது, அதாவது அம்மாவும் மகளும் முனிவரிடம் கேட்கின்றனர், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், அதற்காக நீங்கள் புத்திரமேஷ்டி யாகம் செய்து எங்களுக்கு ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று முனிவரிடம் கேட்கின்றனர். முனிவர் அவர்களுடைய குறிப்பை அறிந்து புத்திரமேஷ்டி யாகம் நடத்த ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு ஆரம்பிக்கின்ற சமயத்தில் அந்த யாகத்தில் 2 பாத்திரங்களில் பாயாசம் வருகின்றது. அந்த பாயாசத்தை ஒரு பாயாசத்தை தன்னுடைய மனைவி சத்யாவிடம் கொடுக்கின்றார். இன்னொரு பாத்திரத்துடைய பாயாசத்தை தன்னுடைய மாமியாருக்கு கொடுக்கின்றார். கொடுக்கும் பொழுது அவர் சொல்கின்றார், இதை மாற்றி அருந்தி விடாதீர்கள் என்று எச்சரிக்கையும் விடுகின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஆதி காலத்திலேயே சில குடும்பங்களில் சில மாமியார்கள் மருமகன் மேல் பாசம் மாதிரி காட்டி தான் நினைத்த காரியத்தை சாதித்து மருமகனையும் பழி வாங்கி விடுகின்றனர். அதுவும் இந்த காலத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போன்று கல்யாணத்திற்கு பின் கணவன் எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றாரோ அதெல்லாம் மாமியார்கள் தந்திரமாக நடத்தி காட்டி விடுகின்றனர். ஏனென்றால் ரிஷிக் முனிவர் பாயாசத்தை மாற்றி சாப்பிடாதீர்கள் என்று சொல்லிவிடுகின்றார். இருந்தாலும் தாயானவள் கேட்காமல் தன்னுடைய மகளிடம் வேண்டுமென்று உன்னுடைய பாயாசத்தை எனக்கு தருவாயா என்று கேட்கின்றார். அதாவது எதற்காக அம்மா அவர்கள் தன்னுடைய மகளிடம் உள்ள பாயாசத்தை கேட்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக கணவர்கள் பாயாசம் யாகத்திலிருந்து எடுக்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு என்று ஒரு சிறப்பான பாயாசத்தை தயாரிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த மகளுடைய பாயாசத்தை தாயானவர் கேட்கின்றார். இந்த தந்திரமான வார்த்தை மகளுக்கு புரியவில்லை. இவ்வாறாக சூதுவாது இல்லாத முனிவருடைய மனைவி சத்யாவுக்கு தாயின் சூழ்ச்சி தெரியாமல் பாசத்தில் தாயின் வார்த்தையால் மயங்கி தன்னுடைய பாயாசத்தை தாய்க்கு கொடுத்து விடுகின்றார். அதே போன்று தாயானவள் அவருடைய பாயாசத்தை மகளுக்கு கொடுத்து விடுகின்றார். இவ்வாறு 2 பேரும் பாயாசத்தை மாற்றி அருந்தி விடுகின்றனர். இத்தகைய நாடகத்தை ஆலயத்திற்கு சென்றுள்ள முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொள்கின்றார். அறிந்து கொண்டு வீட்டிற்கு ஆசிரமத்திற்கு வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவி சத்யாவிடம் கோபம் கொள்கின்றார். என்ன காரியம் செய்துள்ளீர்கள்? நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கின்றனோ அதை நீங்கள் செய்துவிட்டீர்கள். இதன் காரணமாக உனக்கு சத்திரிய குணமுள்ள கோபம் கொண்ட ஒரு குழந்தை பிறப்பான் என்று சொல்கின்றார். உடனே சத்யானவர் தன்னுடைய கணவருடைய காலில் விழுந்து, தயவு செய்து அத்தகைய குழந்தைகள் எனக்கு வேண்டாம், அந்தனர் குலமுள்ள குழந்தைதான் எனக்கு வேண்டும் என்று கதறி அழுகின்றார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அவருடைய கணவரான முனிவர் சொல்கின்றார், இந்த சாபமானது உன்னுடைய குழந்தைக்கு பதிலாக உன்னுடைய பேரனுக்கு போய் சேரும் என்று சொல்கின்றார். இதன் காரணமாக பரசுராமர் பிறப்பால் அந்தனராக இருந்தாலும் குணத்தால் சத்திரியராக பிறக்கின்றார். இதனால் 2 பேரும் பாயாசத்தை அறிந்துவிட்டவுடன் சத்யாவுக்கு ஜமதக்கினி என்ற ஒரு மகன் பிறக்கின்றார். சத்யாவுடைய அம்மாவுக்கு கௌசிகன் என்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது. இவ்வாறு இந்த கௌசிகன்தான் பிற்காலத்தில் விஸ்வாமித்திரராக ஆகின்றார். இதனால்தான் ஆதி காலத்திலேயே அந்தணர்களால் மட்டுமே பெறக்கூடிய பிரம்மரிஷி பட்டத்தை விஸ்வாமித்திரர் பெற்றுக்கொள்கின்றார். இந்த பிரம்மரிஷி பட்டம் சத்திரியர்களால் வாங்க முடியாது. காரணம், பிறப்பால் சத்திரியனாக இருந்தாலும் குணத்தால் அந்தணராக இருந்த காரணத்தினால் பிரம்மரிஷி பட்டத்தை
விஸ்வாமித்திரர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாறு அந்த நாட்டு மன்னனாக கௌசிகன் இருக்கின்ற சமயத்தில் எதற்காக அவர் முனிவராக ஆக வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இதுவும் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. இதற்கும் காரணம் காமதேனு பசுவை போன்று இங்கு ஒரு நந்தினி என்ற ஒரு பசு காரணமாக இருக்கின்றது. காமதேனுடைய குட்டிதான் நந்தினி பசு என்று புராணங்கள் சொல்கின்றன. ஒரு நாள் மன்னன் கௌசிகன் நாட்டை சுற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு காட்டுக்குள் செல்கின்றான். அவ்வாறு காட்டுக்குள் செல்கின்ற சமயத்தில் அங்கு வசிஷ்டர் ஆசிரமம் இருக்கின்றது. அங்கு ஆசிரமத்தில் கௌசிக மன்னன் சென்றவுடன் வசிஷ்டர் மன்னரை வரவேற்கின்றார். வரவேற்று மன்னருக்கும் படை வீரர்களுக்கும் தேவையான அனைத்து பதார்த்தங்களும் சூடாக கொடுக்கின்றார். கௌசிகன் பார்க்கின்றார், இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு ருசியான உணவு இவரால் எப்படி கொடுக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது அது நந்தினி பசு வாயிலாக வருவதை அறிந்து கொள்கின்றார். உடனே மன்னன் வசிஷ்டரிடம் கேட்கின்றார், அந்த பசு எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். அது தேவலோகத்து பசு, அது உன்னிடம் வராது, நீங்கள் கொடுக்காவிட்டால் அதை நான் எடுத்துச் செல்வேன் என்று சொல்கின்றார். உடனே வசிஷ்டர் தன்னுடைய தபோ பலத்தை நந்தினி பசுவின் உடலில் செலுத்துகின்றார். அவ்வாறு செலுத்தும் பொழுது பல யானைகள் வலிமையை அந்த நந்தினி பசுவானது பெற்றுக்கொள்கின்றது. இதன் காரணமாக கௌசிகன் மன்னனுடைய படைகளை அனைத்தும் துவசம் செய்து எல்லா படைவீரர்களும் கொண்டு விடுகின்றது. இறுதியாக கௌசிக மன்னன் தலை குனிந்து காணப்படுகின்றான். இந்த கௌசிக மன்னன் அப்பொழுதுதான் நினைக்கின்றார், மன்னருடைய படை வலிமை காட்டிலும் செல்வ வலிமையை காட்டிலும் உலகத்தில் மிக சிறந்த வலிமை தவ வலிமை. இந்த தவ வலிமையை நாம் பெற்றுவிட்டால் இந்த உலகத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தோடு கௌசிகன் என்ற மன்னன் தவம் இருந்து விஸ்வாமித்திரராக அவர் காட்சியளிக்கின்றார். இவ்வாறு விஸ்வாமித்திரர் பல முறை அவர் தவம் செய்கின்றார். அவ்வாறு பல முறை தவம் செய்த பின்னரும் தன்னுடைய வலிமையை உலக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பல முறை தவசக்தியும் பிறருக்கு கொடுத்து விடுகின்றார். இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் எண்ணற்ற நிகழ்வுகளில் எண்ணற்ற தவசக்திகளை இவர் செலவழித்த வண்ணம் இருக்கின்றார். செலவழித்த தவசக்தியில் பெறுவதற்காக பல முறை இவர் தவம் செய்த வண்ணம் இருக்கின்றார். உதாரணமாக மன்னன் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு தன்னுடைய தவசக்தியை பயன்படுத்துகின்றார். நந்தினி பசுவை அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அங்கேயும் தவசக்தியை பயன்படுத்துகின்றார். அதே போன்று தனது மகள் சாகுந்தலையை துஷ்யந்தன் என்ற மன்னனிடம் தவசக்தியை பயன்படுத்துகின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் எல்லோருக்கும் தெரியும், திரிசங்கு மன்னன் அவனுக்கு சொர்க்கலோகத்தை படைப்பதற்காக அவர் தவசக்தியை பயன்படுத்துகின்றார். இவ்வாறு பல முறை தவசக்தியை செலவழித்தவனும் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர் தவம் செய்து அந்த சக்தியை பெற்றவனும் இருக்கின்றார். கடைசியாக அந்த தவசக்தியை குடும்பத்துக்குள்ளேயே பயன்படுத்த சூழ்நிலையும் வந்துவிடுகின்றது. விஸ்வாமித்திர முனிவருக்கு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளில் ஒரு குழந்தையை தலைவனாக தேர்ந்தெடுக்கின்றார். அந்த குழந்தையினர் பெயர் மது சந்தகன் என்று அழைக்கப்படுகின்றனர். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஒரு நாள் தேவரதன் என்ற கணச்சேவன் என்பவனை தத்தெடுத்து வந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சேர்த்து இவன்தான் இனிமேல் இந்த உங்களில் தலைவனாக இருப்பான் என்று சொல்லும் பொழுது பல குழந்தைகள் ஏற்க மறுக்கின்றன. சில குழந்தைகள் மட்டும்தான் கணக்சேவனை தலைவனாக ஏற்றுக்கொள்கின்றது. யாரெல்லாம் கணக்சேவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த குழந்தைகளை மேல் சாபம் போடுகின்றார். அதாவது
நீங்கள்லாம் மிலேச்சர்களாக கடவது என்று சாபத்தை போடுகின்றார். இவ்வாறு தவ வலிமை செலவழித்தவனும் இருந்து கொண்ட சமயத்தில் இந்த கனக்சேபன் என்பவன் யார் என்று பார்க்கும் பொழுது இன்னும் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அரிச்சந்திரனுடைய காலத்தில் அரிச்சந்திரன் திருமணம் செய்து பல ஆண்டுகளாக அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது. இதன் காரணமாக நாரத மகரிஷி அங்கு வருகின்றார். அரிச்சந்திரனுக்கு ஒரு உபதேசம் சொல்கின்றார். நீ வர்ண பகவானை வேண்டி நீ தவம் செய். வர்ண பகவான் வரும்பொழுது அவனிடம் உன்னுடைய சிறிய விண்ணப்பத்தை கூறு. எனக்கு தாங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் அதே குழந்தையை உங்களுக்கு தானமாக கொடுத்து விடுகின்றேன் என்ற ஒரு நிபந்தனையோடு வர்ண பகவானிடம் வரத்தை கேட்கின்றார். வர்ண பகவானும் குழந்தை வரத்தை கொடுத்துகின்றார். இதன் காரணமாக அரிச்சந்திரனுக்கு லோகிதாஸ் என்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது. பிறந்தவுடன் வர்ண பகவானுக்கு தானமாக கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டே போகின்றான். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் பல வருடங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்றான். வர்ண பகவான் அவ்வப்போது அரிச்சந்திரனை கேட்கும் சமயத்தில் லோகிதாசனும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பா எவ்வாறெல்லாம் சமாளிக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது இந்த இக்கட்டான நிலையை போக்க வேண்டும் என்பதற்காக லோகிதாசன் பக்கத்தில் உள்ள அந்தனர் வீட்டில் வறுமையோடு வாழக்கூடிய அந்தனர் வீட்டுக்கு செல்கின்றான். அங்கு எண்ணற்ற குழந்தைகள் இருப்பதை பார்த்து கொண்டு தன்னுடைய பணத்தை கொடுத்து அங்கிருந்து ஒரு குழந்தையை விலைக்கு வாங்குகின்றான். அந்த குழந்தை பேருதான் கனக்சேபன் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த குழந்தையை தனக்கு பதிலாக வர்ண பகவானுக்கு வேள்வியில் நீங்கள் இடலாம் என்று தன்னுடைய அப்பாவான அரிச்சந்திர மகாராஜாவுக்கு சொல்கின்றான். இது சாஸ்திரங்கள் நியாயம் என்று சொல்லுகின்றன. இதன் காரணமாக அரிச்சந்திரன் யாகத்தை நடத்துகின்றான். வர்ண பகவானை நோக்கி யாகத்தில் கனக்சேபனை நிவேதனம் செய்யும் சமயத்தில் கனக்சேபன் பிரார்த்தனை செய்கின்றான் தேவர்களை நோக்கி, என்னை எப்படினாலும் காப்பாற்றுங்கள். அந்த இடத்தில் விஸ்வாமித்திரன் இருக்கின்றார். தேவர்கள் கனக்சேபனின் சிரத்தையோடு உள்ள பக்தியும் அவனுடைய பிரார்த்தனையும் கேட்டு தேவர்கள் நீ பிழைத்து போ என்று அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்கின்றனர். இத்தகைய தேவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற கனக்சேபனை தத்தெடுத்து விஸ்வாமித்திரர் தன்னுடைய குழந்தைகள் ஒருவனாக ஆக்கி அவர் உயர்ந்த இடத்தையும் கொடுக்கின்றார். இவ்வாறு விஸ்வாமித்திரர் கனக்சேபனுக்கு பல உதவிகளை அளித்து உயர்ந்த இடத்தை அளிக்கின்றார். இவ்வாறு பக்தர்களே, தினசரி வாழ்வில் நாமும் இதே போன்று உதவி செய்து வாழும் பொழுது உயர்ந்த நிலையை அடைவதோடு இல்லாமல் பல புண்ணியங்கள் வந்து சேர்வதன் மூலம் நாம் பல சக்திகளை பெறுகின்றோம். அதே போன்று விஸ்வாமித்திர முனிவர் வாழ்வில் பண வலிமை, பட வலிமை, எல்லா வலிமைகளை காட்டிலும் தவ வலிமையே மேல் என்று இந்த பாகவதம் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். அதே போல இந்த உலகத்திற்கு காயத்ரி என்ற மந்திரத்தை விஸ்வாமித்திரர் தான் அறிமுகப்படுத்துகின்றார். காயத்ரி இந்த வார்த்தையை பிரித்தால் காயம் பிளஸ் 3. காயம் என்றால் உடம்பு. அந்த உடம்பை திரியாக ஆக்கி தீபமாக எரிய வைத்து மந்திரங்கள் சொல்லி அவர் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் காயம் பிளஸ் 3 உடம்பையே தீபமாக ஏற்றிய காரணத்தினால் அதனால் வரக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை கொடுத்த பெருமை விஸ்வாமித்திரரை சாரும். அதேபோல் உயர்ந்த குறிக்கோளை உயிர் கொடுத்தாவது அடைவதே வாழ்வின் நோக்கம் என்பதை விஸ்வாமித்திரர் வாழ்வானது நமக்கு உணர்த்துகின்றது. சத்திரிய மன்னரால் அடைய முடியாத பிரம்மரிஷி பட்டத்தை பல முறை தவம் செய்து பகவான் தரிசனம் பெற்று பார்ப்புகளும் முனிவராக இன்றும் போற்றப்படுகின்றார். இதேபோல் இப்பாகவத கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் மேற்கொண்ட கருத்தை பயிற்சி செய்வதோடு ஆண்டவனை அடைவதே உயர்ந்த குறிக்கோளாக எண்ணி நாம் பல ஆன்மீக பயிற்சி செய்வதன் மூலம் வாழ்வில் எப்போதும் ஆனந்தமாக வாழ எல்லா வல்ல
இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன். சாந்தி. ஹரி ஓம். தர்ஷ ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.